இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். ஆனால் சில கதை மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும். அப்படி ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கந்தசாமி தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவனோட மனைவி அவனை அர்ச்சனை செய்து கொண்டே வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு வேலை செய்ய துப்பு இருக்கா? எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்க. யாராவது எதையாவது கேட்டாங்கன்னா தூக்கி கொடுத்துருவாரு. இவர் பெரிய துரை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தன்னோட அர்ச்சனை வார்த்தைகளை கந்தசாமி மேலே போட்டுக்கிட்டே இருந்தா. கந்தசாமியை அப்புறாணின்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்றவங்க எதை சொன்னாலும் அவர் ஈஸியாக நம்பிடுவார். ரேஷன் கடையில் அன்னைக்கு தான் கடைசி நாள் மண்ணெண்ணெய் வாங்கிறதுக்கு. இவன் எப்படியோ தான் அதிகாரிக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 1 மணி நேரம் அனுமதி வாங்கி வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் தான் அடுத்து எண்ணெய் வாங்க போகணும். அதிர்ஷ்டவசமாக அவனோட எண்ணெய் தீந்துச்சுன்னு ரேஷன் கடைக்காரரு அறிவித்து விட்டாரு. அடுத்து நின்று கொண்டிருந்தாள் மாரியம்மா. அவங்க வீட்டில இருந்து 4 வீடு தள்ளி இருந்துச்சு. அவ வலாசனோட பொண்டாட்டி. அண்ணாத்த, எனக்கு விட்டுக்கூட அண்ணாத்த, சுத்தமா வீட்டில் எண்ணெய் இல்லை, பச்சை குழந்தை இருக்குது, போய் தான் அதுக்கு பால் காய்ச்சணும்னு அவ கெஞ்சின கெஞ்சில இவன் பின்னால இருந்து முன்னால வழிவிட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பிறகுதான் தெரிஞ்சிச்சு அவ பச்சை குழந்தைன்னு சொன்னது ஒரு 18 வயது பையனு. கந்தசாமியின் மனைவி பாக்கியம். இவன் வெறுங்கையை வீசி வந்ததை கூட அவ சகிச்சுக்கிட்டா. மாரியம்மாவோட பச்சை குழந்தைக்கு விட்டு கொடுத்தேன்னு கந்தசாமி பெருமையா சொன்னதும் அவ காலியாவே மாறிட்டா. அப்போது ஆரம்பித்தவள் தான் கந்தசாமிக்கு இதுவரை கையில காப்பி வந்து சேரல. அவனை தாளித்து விட்டா. ஒரு வாய் காப்பிக்கு வழி இல்லாம மீண்டும் வேலைக்கு கிளம்பி விட்டான் கந்தசாமி. வேலை 2-3 தெரு தள்ளி தான் இருக்கு. வாட்ச்மேன் உத்தியோகம்தான். அவன் வேலை செய்த இடம் வீட்டுக்கு பக்கம்தான். அதனால காலையில 9 மணிக்கு போனா இரவு 8 அல்லது 9 மணி ஆகிவிடும். அவ்வப்போது அதிகாரியை அனுசரித்து டீ காபி சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்து விடுவான். ரேஷன் கடையில் பொருட்கள் போட்டால் அனுமதி கேட்டு வந்து வாங்கி கொடுத்து விட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போயிடுவான். இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது பிரயோஜனமே இல்லாமல் போயிட்டே அப்படின்னு மன வருத்தத்தோட கந்தசாமி கிளம்புனான். ரேஷனில் அந்த பெண் ஏமாற்றியது கூட இவனுக்கு வருத்தம் இல்லை. சம்சாரம் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் காப்பி கொடுத்து அனுப்புவாளே, இன்னைக்கு ஒரு பெண்ணிடம் ஏமாந்ததை ஜீரணிக்க முடியாம வேறு வயித்தோட என்ன அனுப்பிட்டா அப்படின்ற கவலையோடையே தன்னோட வேலைக்கு திரும்பவும் கிளம்புனான். புலம்பிக்கொண்டே வேலைக்கு போனான் கந்தசாமி. அவன் வேலை செய்த இடத்துல நிறைய சிற்பங்களும் அழகிய சித்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கலைக்கூடம் அது. ஒவ்வொரு சிற்பமும் ஓவியமும் கண்ணை கவரும் வண்ணம் அற்புதமா இருக்கும். கந்தசாமிக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு சில நேரங்களில் பார்வையிட வருபவர்கள் இந்த சிற்பங்களையும் ஓவியங்களையும் பார்த்து பிரமித்து இவனிடம் விசாரிக்கும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இருந்தாலும் பெருந்தன்மையா அதிகாரியின் பக்கம் கையை காமிச்சு தான் தப்பிச்சுக்குவான். ஏறக்குறைய 10 வருஷமா இந்த உத்தியோகத்தை பார்க்கறான். எதை கண்டும் இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வாவ், பியூட்டிஃபுல், இந்த வார்த்தைகள் எல்லாம் வருபவர்கள் அடிக்கடி சொல்லி பரவசப்படுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் கந்தசாமி. அவனை பொறுத்த வரைக்கும் இவை யாவும் சாமி சிலைகள், ஒரு படங்கள், அவ்வளவுதான். இந்த கலை சிற்பங்களின் பெருமையை பற்றி அவனுக்கு என்னைக்குமே கவலைப்பட்டதே இல்லை. யாரையுமே தொடவிடக்கூடாது, அவ்வளவுதான். அதுதான் அவனோட பணி. அங்க 9 மணி ஆனதும் இரவு வாட்ச்மேன் வந்தவுடன் சொல்லிவிட்டு கிளம்பி விடுவான் கந்தசாமி. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். ஒரு காப்பிக்கு வழி இல்லாம யாராவது வாங்கி தருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான் கந்தசாமி. அந்த சமயத்துல ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு இளம் ஜோடி இறங்கினாங்க. இருவருக்கும் 25 - 28 வயசுக்குள்ளதான் இருக்கும். உள்ளே வரும்போதே கும் என்ற வாசம் அவர்கள் போட்டிருந்த விலையுயர்ந்த சென்டின் பெருமையை சொல்லாம சொல்லுச்சு. ஒவ்வொரு சிற்பமாய் நின்று கூர்ந்து கவனித்து அவன் அதை பார்த்து ஏதோ சொல்ல அவள் மெல்லிய பெண்மையுடன் சிரிக்க அவள் செல்லமாய் அவன் தலையில் தட்டினாள். அதை சுவாரஸ்யமா பார்த்துக்கிட்டே இருந்தா கந்தசாமி. அந்த பெண் ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்து வியந்து அவன் தோளில் சாய்வதையும் அவன் அதை பார்த்து ஏதோ சொல்வதையும் அதற்கு அந்த பெண் வெட்கப்பட்டு சிரிப்பதையும் பார்த்துக்கிட்டே இருந்தான் கந்தசாமி. இருந்தா இப்படி இருக்கணும் புருஷனும் பொண்டாட்டியும். எனக்குன்னு வந்திருக்கா பாரு ராட்சசி, கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டோனோன்னு பயந்துட்டான் ஒரு நிமிடம். எங்கே தன் பொண்டாட்டிக்கு கேட்டிருக்குமோன்னு சுத்தி முத்தி பார்த்தான்.
இப்போது சுவாரஸ்யமா கந்தசாமி அவன்களை தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சான். ஒரு ஓவியத்தை பார்த்துவிட்டு கணவன் மனைவி திரும்பினாங்க. கந்தசாமி அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதை எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு தான் முகத்தை திருப்பிக்கிட்டான். அந்த தம்பதிகள் கந்தசாமியை தான் கூப்பிட்டாங்க. என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தான் கந்தசாமி. ஒரு பய நடுக்கத்தோடு அவங்க கிட்டக்க போனான். நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பயத்தோடையே போய்கிட்டு இருந்தான். போச்சு, நம்ம வேலை இன்னைக்கோட காலி அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே படபடக்கும் இதயத்தோடு அவங்க கிட்ட நெருங்கினான். இந்த படங்களை வாங்கணும்னா யாரை பார்க்கணும்னு அந்த கேள்வியை கேட்டாங்க தம்பதிகள். இவனுக்கு அப்பதான் நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு. வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அதிகாரியின் ரூமுக்கு கூட்டுக்கிட்டு உள்ளே போனான். அவங்கள உள்ள அனுப்பி வச்சுட்டு தன்னோட பெஞ்சில் வந்து உட்கார்ந்தான் நிம்மதியா. மறுபடியும் அந்த தம்பதிகளை பற்றியும் தன் மனைவியை பற்றியும் எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம பொண்டாட்டி மட்டும் ஏன் இப்படி எதுக்கெடுத்தாலும் கோபிச்சுக்கிறா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் மட்டும்தான் நான் சொல்கிறத கேட்டு நடந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் ராஜ்யம்தான். 2 பசங்க பிறந்தாலும் தான் பிறந்தாங்க, அவள் குணமே மாறிப்போச்சு. இவங்க பாரு எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருமூச்சு விட்டான் கந்தசாமி. அதிகாரியும் இவங்க கூட வெளியே வந்தாங்க. ஏதோ கேட்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு கந்தசாமி எந்திரிச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு போனான். ஒரு ஓவியத்தை காண்பித்து இதை நன்றாக காகிதத்தில் சுற்றி பாதுகாப்பாக அவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொன்னான். அதை அப்படியே செய்தான். அவர்கள் ஒரு 100 ரூபாயை இவன் கையில் கொடுக்க இவன் மறுத்தான். சும்மா வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் திணிக்கவும் இவனுக்கு வேற வழி இல்லாமல் வாங்கிக்கிட்டான் கந்தசாமி. கையில் பணம் வந்ததும் அவனோட தோரணை நிமிர்ந்து விட்டது. அவ கிடக்கிற கஸ்மாலம் ஒரு காப்பி கொடுக்க மனசில்ல. சார்கிட்ட சொல்லி வெளியே போய் நல்லா காப்பி குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அதிகாரியோட ரூமுக்குள்ளே நுழைஞ்சான் கந்தசாமி. சற்று தள்ளி இருந்த பேக்கரிக்குள் நுழைந்தான். அங்கு ஒரு பெரிய வாணலியில் சுட சுட வடையும் பக்கோடாவும் தயாரித்து கொண்டிருந்தன. மனசுக்குள்ள பசங்களுக்கு பக்கோடானா பிடிக்குமேனு ஒரு நினைவு தலை தூக்குச்சு. அப்பா 2 பக்கோடா பார்சல் அப்படின்னு சொன்னவன் தனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு நினைச்சான். வேண்டாம், அவளுக்கும் வடையும் பக்கோடாவும் பிடிக்கும். இன்னும் 2 பார்சல் வாங்கிட்டு நாமளும் குழந்தைகளோட போய் சாப்பிடலான்னு முடிவு பண்ணான் கந்தசாமி. பக்கோடாவை 4 கட்டிடுப்பா, அப்படியே வடையையும் 4 கட்டிடு அப்படின்னு சொல்லி பார்சலை வாங்கினான். அவனுக்கு அப்போது தேவை இருந்தது காப்பி. அதை தள்ளி வைத்து விட்டு காப்பி செலவை மிச்சம் பண்ணிட்டு சந்தோஷத்தில் எல்லாத்தையும் பார்சலாக வாங்கிட்டு ஒரு பையில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனான். அவன் அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பும்போதே 9 மணி இருக்கும். 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தவனை வாசல்லையே நிப்பாட்டி அவன் மனைவி, ஏன்யா காப்பிக்கு வருவேன்னு எதிர்பார்த்துருந்த, ஆளையே காணோன்னு கேட்டா. தான் கையில் ஒரு டம்ளர் காப்பியும் வச்சுக்கிட்டே வாசலில் நின்றுட்டு இருந்தா. இந்த பசங்களுக்கு இந்த பலகாரத்தை கொடு அப்படின்னு கந்தசாமி சொன்னான். அப்படியே உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான். அவ கொடுத்த காப்பியை வாங்கி ருசிச்சு குடிச்சான். ஆனந்தமா வாசல்ல இருந்து திண்ணையில உக்காந்துருந்தான். அப்போது அவன் மனசுல ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு இந்த நிமிடம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நிமிடமா அவன் நினைச்சான். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.